Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கும் ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சட்னி இது. இது ஹோட்டல் ஸ்டைல் இஞ்சி சட்னி தான் செய்ய போறோம். இதுல தேங்காவே கிடையாது. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். வீட்ல இட்லி நம்ம சுடும்போது தேங்காய் சட்னி எப்பயுமே செய்வோம். அதோட இந்த சட்னியும் நீங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவும் கிவ் அவேல இன்க்ளூட் ஆகுது. அதனால எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் ஸ்டைல் இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நான் பெங்களூர் தக்காளி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சின்னதாக ஒரு 5 எடுத்திருக்கேன். ஏன்னா இஞ்சிலையும் காரல் இருக்கும். அதனால் பார்த்து நம்ம மிளகாய் வச்சுக்கணும். இப்போ இந்த இஞ்சி நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இலைகள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். இப்போது நான் பெங்களூர் தக்காளி எடுத்ததுனால புளி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கும்போது இதில் பாதி அளவு புளி வச்சிங்கன்னா போதும். இந்த வெல்லம் ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பேனில் குக்கிங் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் இஞ்சி. இப்போ இஞ்சியை நல்லா வதக்கிக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் இஞ்சியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு, இஞ்சியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துடலாம். மிளகாய், கருவேப்பிலை, புளி, தக்காளி, வெங்காயம், உப்பு, வெல்லம் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிட்டு மேலே கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டினா நம்ம சுவையான ஹோட்டல் ஸ்டைல் இஞ்சி சட்னி ரெடி.